128 சங்கீதத்தை பாருங்க. 128 சங்கீதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்போ யாருக்கு இந்த சங்கீதம்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷருக்கு. எத்தனை பேர் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறீங்க? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். எல்லாரும் சொல்லுங்க, என் கைகளின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். சாப்பிடுவீங்களா? உண்மையாக நம்புறீங்களா? எங்கெங்க சம்பாதிக்கிறேன்னு தான் பேர், ஒன்றும் இல்லை. அதை நிறுத்துங்க. இல்லை, அதுதான் உண்மைங்க. இல்லை, அது உண்மையாக இருக்கலாம், அது சத்தியம் இல்லை. சத்தியத்துக்கும் உண்மைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. உண்மைங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கிற காரியங்கள், அதுதான் உண்மை. சத்தியம்ங்கிறது வேதம் சொல்கிற காரியங்கள். இந்த உண்மையெல்லாம் சத்தியத்தினால் மாற்றப்படும். சத்தியம் நிலையானது, அது மாறாதது. சத்தியத்தை சொல்லுங்க. சத்தியம் என்ன சொல்லுது? என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். எல்லாம் சொல்லுங்க, என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். எல்லாம் சொல்லுங்க, நான் நல்லா சம்பாதிப்பேன், நல்லா சாப்பிடுவேன், சந்தோஷமாக இருப்பேன், திருப்தி அடைவேன். இது எதுக்கு தெரியுமா எழுதியிருக்குது? கர்த்தருடைய சித்தம் இதுதான். இதுதான் கர்த்தருடைய சித்தம். இல்லை, சஞ்சலமும் பசியும் பட்டினியும் தான் கர்த்தருடைய சித்தம். நீ நல்லா சாப்பிட்டு திருப்தியாகி சந்தோஷமாக இருந்தீ நான் கெட்டு போடுவேன். அது சில ஆள்களுடைய சித்தம். அது நம்பாதீங்க. இதுதான் கர்த்தருடைய சித்தம். உனக்கு பாக்கியமும்னா ஆசீர்வாதம், நன்மையும் உண்டாயிருக்கும். கண்ணீரும் சஞ்சலமும் பசியும் பட்டினியும் உண்டாயிருக்கும் சொல்ல. உனக்கு பாக்கியமும், எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஆசீர்வாதமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நன்மையும் கிருபையும் மாத்திரமே என்னை தொடரும். இதை எதுக்கு இங்கே சொல்றதுன்னா, கர்த்தருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறது இந்த வசனங்கள். இந்த வசனத்தை நாம் சொல்லும்படியாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நாம பயன்படுத்தும்படியாக. உலகத்தை வார்த்தையினாலே சிருஷ்டித்த தேவன் அவருடைய வார்த்தைகளை கொஞ்சத்தை இங்கே கொடுத்துருக்கிறார் நமக்கு. இதை யூஸ் பண்ணிக்கப்பா. யூஸ் பண்ணினா இந்த வார்த்தையின்படியே ஆகும். வாய் வேறையா இருக்கலாம், வார்த்தை அவருது. அவர் சொன்ன வார்த்தை கண்டிப்பாக நிறைவேறும். என் வாயிலிருந்து வந்து நிறைவேறும். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். இங்கே பாருங்க, அடுத்தது பாருங்க. உன் மனைவி, நல்லா கவனிங்க, தலைவலியாக இருப்பாயின்னா இருக்குது கிடையாது. ஊரில் அப்படி சொல்கிறாங்க. தலைவலியாக இருப்பாள்னு சொன்னீங்கன்னா தலைவலியாக தான் ஆகிடும் கடைசியில். அப்புறம் ஒரே தலைவலி பிரதர், மண்டையை பிச்சுக்கலான் இருக்குது. உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். எப்படி இருக்கும் பாருங்கள். வீட்டை சுற்றி திராட்சை கொடி போட்டிருந்தீங்கன்னா, ஹலோ, பார்க்குறதுக்கே எப்படி இருக்கும்? பறித்து சாப்பிட்லாம் எப்போ வேணாலும். போகிற வரவங்களாம் பார்த்து பொறாமப்படுவான். டே அப்பா எப்படி வச்சுருக்கான் பாரு, வீட்டிலே திராட்சை கொடி வீட்டை சுற்றி. உன் மனைவி அப்படி இருப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருக்கீங்களா? எல்லாரும் சொல்லுங்கள், என் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். இதை சொல்லி பாருங்கள், சண்டை கண்டெல்லாம் நின்றும், சிச்சுவேஷன் பெட்டர் ஆகிடும். சட்டி பானெல்லாம் எகிறாது, காரியங்கள் கொஞ்சம் மாறும். பேச்சை கொஞ்சம் மாற்றி பார்க்கணும். எஃபெக்ட் வேறு மாதிரி இருக்கும். சாம்பார் நல்லாயிருக்கும், வைக்கிற கறி குழம்பு நல்லா ருசியாக வரும், எல்லாமே மாறும். இதை மனைவி வீட்டோரங்கள் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சில சொல்கிறாங்க அவ இருக்கட்டும் சார் முதல்ல, அப்புறம் நான் சொல்கிறேன். இதுதான் வேணாங்கிறது. அடுப்பை பார்த்து முதல்ல நீ நெருப்பு கொடு, அப்புறம் கேஸ் தர்றேன்னா எந்த அடுப்பு கொடுக்கும் பாருங்க. நீங்கள் முதல்ல கேஸை கொடுத்தா தான் அது நெருப்பு கொடுக்கும். ஹலோ, முதல்ல கேஸை கொடுத்தா தான் அது நெருப்பு கொடுக்கும். கேஸு தான் வசனம். இதை கொடுங்க முதல்ல, அப்போ தான் அது உண்டாகும். வீட்டோரங்கள் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாய்ன்னு சொல்லி தான் அப்படி இருக்கிற மனைவியை எப்படி மாற்றுறது? தலைவலியாகவே இருந்தால் கூட இப்படி மாற்றிடலாம். மாற்ற முடியாத ஒன்றும் இல்லை. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே. அந்த வசனத்தை கூடயே வச்சுக்கோங்க. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கிறிஸ்தவர் அல்லாத ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க. அவரும் சொல்கிறாரு, ஆனால் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி கரெக்டாக சொல்லிடுறாரு. பின்ன என்ன பண்ணிருக்கோன்னு நினைக்கிறீங்க? சின்ன பிள்ளைக்கு ஊசி போட கொண்டு போனால் அது கவனத்தை வேறு பக்கம் திருப்பிடுவாடா. இதை பாரு அதை பாரு, நீங்கள் சருன்னு ஏற்றி விட்டுருவார் பின்னாடி.
அதனால் கொஞ்சம் ஹியூமரஸாக பேசினா சப்ஜெக்டை மறந்துட்டேன்னு அர்த்தம் இல்லை. ஊசி போட்டுக்கிட்டு இருக்குது, ஏறிட்டு இருக்குது. இங்கே சிரிச்சிட்டு இருக்கும்போதே அது வலி தெரியாமல் ஏறிடுது. அது உள்ள உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் பிள்ளைகளை பற்றி தண்டசோரனை சொல்லியிருக்குது. இல்லை, இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுங்க? இந்த மாதிரிலாம் பேசினா என்ன ஆகுறது? நல்லா இருக்கிற பிள்ளையும் தண்டசோறாயிடும். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். பா, என்ன மாதிரி சொல்லியிருப்பாங்க. என் பிள்ளை இப்படி தான் இருக்கும், என் பிள்ளைகள் இப்படி தான் இருப்பார்கள், நன்றாய் படிப்பார்கள், நல்ல வேலைக்கு போவார்கள், நல்ல அறிவோடு இருப்பார்கள், ஞானத்தோடு நடந்து கொள்வார்கள், அவர்களுக்கு நல்ல குடும்பங்கள் உண்டாகும், அவர்களுக்கு நல்ல பிள்ளைகள் உண்டாகும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், சிறந்து விளங்குவார்கள், வெற்றி பெறுவார்கள். வாய் திறந்தது ஏன் சொல்ல முடிய மாட்டேங்குது? தண்டசோரன் மட்டும் தாராளமாக வருது வாயிலேருந்து. ஏன் வாயை திறந்ததை சொல்ல வரமாட்டேங்குது? ஹலோ, ஏன்னா சபையில் போய் வசனத்தை கேட்கறது இல்லை. சபைக்கு போகிறதே வந்து போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு வர்றதுக்காக மெம்பர்ஷிப் கொடுத்துருக்குறோம்ல, அதுக்கு ஒரு 100 200 கட்டிட்டு தலையை காமிச்சிட்டு வந்துடுறது. வேத வசனம் சொல்லுறத கவனிங்க. பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போயிருப்பார்கள். அப்போ வீடுன்னா பந்தி இருக்கிற இடம். நல்ல டேபிளை வாங்குங்க, பிள்ளைகள்லாம் கூப்பிடுங்க, உட்காந்து பேசி சிரித்து நல்லா சாப்பிட்டு விருந்து வைக்கிற இடம் அது இல்லையா? டேபிள் வச்சுருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக்குங்க, ஏன்னா பேரப்பிள்ளைகள்லாம் வரும் நாளைக்கு. எல்லாரையும் கூப்பிடணும். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். எனக்கு ஒருத்தர் சொன்னார், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாவான். உண்மைதான். சில நேரங்களில் சில துன்பங்களை கிறிஸ்துவின் நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக நாம் அனுபவிக்கிறோம். உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பொழப்பே துன்பத்தை அனுபவிக்கிறது தானே பொழப்பு கிடையாதுங்க. கர்த்தரை விசுவாசிக்கிற மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இதை சொல்லாமல் விட்டுட்டோம் பாருங்கள் ஜனங்களுக்கு. சொல்லுங்க எல்லாரும், நான் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவேன். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனோடு நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேம் அவருடைய பட்டணம், அதை ரொம்ப நேசித்தாங்க, அதுக்காக கண்ணீர் விட்டு அழுதாங்க. அது அழிக்கப்படும் போது, அது கட்டப்படும் போது மகிழ்ந்து களி கூர்ந்தாங்க, பாடினாங்க, ஆடினாங்க. எருசலேமே அன்பு கூர்ந்தார்கள் அவர்கள் பட்டணம் அது, கர்த்தருடைய பட்டணம் அது. நான் சொல்கிறேன், உங்கள் பட்டணம் நல்லா இருக்கும், உங்களுடைய ஊர், உங்களுடைய நாடு நன்றாக இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்கிறாரு, இப்படித்தான் ஆசீர்வதிப்பேன்றாரு. அடுத்தது கவனிங்க, விட்டுறாதீங்க. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலில் உண்டாகும் சமாதானத்தையும் எல்லாம் சொல்லுங்க, என் பிள்ளைகளின் பிள்ளைகளை நிச்சயமாய் காண்பேன். ஒருத்தர் சொல்கிறாரு, அப்படிலாம் சொல்ல முடியாது பிரதர், இன்னைக்கோ நாளைக்கோ என்னை, இதுதான் வேணாங்கிறது. இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா, அதெல்லாம் நிறைவேறும்படியாக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய விருப்பம். இது நம்முடைய பரலோக பிதாவினுடைய ஆசை. ஒரு தாப்பனாக இருக்க நீங்கள் உங்கள் பிள்ளையை பற்றி எவ்வளோலாம் ஆசை வச்சுருக்கிறீங்க. கர்த்தர் அதை காட்டிலும் மோசமானவர் நினைக்கிறீங்களா? நம்முடைய பரலோக பிதாவினுடைய ஆசை இது. அந்த ஆசை நிச்சயமாக நிறைவேறும் நீங்கள் இந்த வார்த்தைகளை எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா. ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் இருக்குது, ஆனால் அதை பேசலை. பிரச்சனை இருக்கும், ஆமாம், அதை பேசாதீங்க. உலகம் பிரச்சனையினால் நிறைந்த உலகம், ஆனால் பிரச்சனையை பேசாதீங்க. எதை பேசுங்க? கர்த்தருடைய சித்தத்தை பேசுங்கள், ஒளியை பேசுங்கள், நிறைவை பேசுங்கள், ஒழுங்கை பேசுங்கள், பரிபூர்ணத்தை பேசுங்கள், ஆசீர்வாதத்தை கூறுங்கள், சுகத்தை பேசுங்கள், வெற்றியை பேசுங்கள், வாழ்வை பேசுங்கள், நல்ல எதிர்காலத்தை கூறுங்கள். இருக்கிறீங்களா? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இதை சொல்றதுக்கு தான் அவர் சொல்றாரு, உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால், விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் நாம் அறிந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு அப்புறம் உதாரணங்கள் எடுக்கிறாரு. அங்கே ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் அந்த விசுவாசம் எப்படி வந்தது, எப்படி வேலை செய்தது, இந்த மனிதர்கள் இப்பேற்பட்ட அபார சக்தி ஆகிய விசுவாசத்தை வச்சு பிரச்சனையின் மத்தியில் எப்படி ஜெயித்தார்கள், வெற்றி பெற்றார்கள், பெரிய சாதனையை பண்ணாங்கன்னு சொல்கிறதுக்காக தான் ஆயத்தப்படுத்தும்படியாக இதை கூறுகிறார். அடுத்த வாரம் தொடருவோம். எல்லாரும் எழுந்து நிற்போம் தயவுசெய்து. ஆமென்.
எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இது சொல்கிறார், மனைவி மாறவே மாறாதுங்க. இப்போ என்ன சொன்னேன்? கர்த்தரால். சில மனைவிமார் இருக்காங்க, புருஷன் குடிகாரங்க, புருஷன் ஒன்றும் ஒழுங்கு இல்லைங்க, அப்படிங்க இப்படிங்க, வேர்ல்டு ஃபேமஸாகவே ஆக்கிட்டாங்க. சிலர் ஊரெல்லாம் போய் சொல்லி எல்லாருக்கும் எழுதி போட்டு, என் புருஷன் பேர் இது, இத்தனை வயசு, இந்த அட்ரஸில் இருக்கார், ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் காடை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவருக்காக எல்லாருக்கும் பேர் தெரியும். ஓ, அவரா ஃபேமஸ் குடிகாரராச்சு. நான் ஒரு அம்மாட்ட சொன்ன, முதல்ல அதை நிறுத்திட்டு, என் வீட்டில் குடி இருக்காது, கொடி கொள்கிற இடம் கிடையாது, இங்கே சமாதானம் குடிகொள்ளும் இயேசுவின் நாமத்தில். என் வீட்டில் பொல்லாத காரியங்கள் நுழையாது, பிசாசின் கிரியைகளுக்கு இங்கே இடம் இல்லை, இது கர்த்தருடைய வீடு, தேவனுடைய சமாதானம் சந்தோஷம் நிம்மதியும் இங்கே குடி இருக்கும் தினந்தோறும் சொல்லுமான்னு. குடிகாரன் சொல்லி இவ்வளோ நாளில் மாறல, இனிமேல் இதையாவது ட்ரை பண்ணுங்க, இப்படியாவது மாற்றம் ஏற்படும். எத்தனை பேர் ட்ரை பண்ண போகிறீங்க? வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தருடைய சித்தம் என்ன அதை சொல்லுங்க. கர்த்தர் என்ன சொல்கிறார்? உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரத்தை பற்றி என்ன சொல்கிறார் அதை சொல்லுங்கள். நான் சொல்லுறேன், அதன்படியே ஆகும், நீங்கள் சொன்னபடியே ஆகும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் எங்கள் உள்ளங்களோடு பேசினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறீர். உம்முடைய சித்தத்தை அறிவிக்கிற வார்த்தைகளை எங்கள் கரங்களில் கொடுத்திருக்கிறீர், வேத வசனத்திலே கொடுத்திருக்கிறீர். இந்த வசனங்கள் அற்புதமானவைகளாக இருக்கிறது. உலகத்தை உண்டாக்கின வார்த்தைகளை எங்களுக்கு பயன்படுத்தி கொள்ள நீர் தந்திருக்கிறீர். உம்முடைய சித்தத்தை எங்களுடைய கரங்களிலே நீர் கொடுத்திருக்கிறீர், நாங்கள் அறிவிக்கும்படியாக. ஒவ்வொருவரும் இதை அறிவிக்கட்டும். தாங்கள் எப்படி இருப்பார்கள், தங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும், எப்படி வெற்றி பெறுவார்கள், எப்படி மேலே எழும்புவார்கள், எப்படி ஜெயிப்பார்கள், எப்படி எல்லா நிறைவும் அவர்களுக்கு உண்டாயிருக்கும் என்பதை ஒவ்வொரு நாளும் அறிவித்து சொல்லி 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 உண்டாக்கட்டும். ஆசீர்வதிப்பீராக. பெரிய மாற்றம் இந்த போதனையின் மூலமாக ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உண்டாகட்டும். உமக்கு எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.